இல்ல அவங்க அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. கொண்டாடல, அதுக்கான அட்டெம்ப்ட பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த படத்துல வர மாதிரி எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா பாடி சோடான்ற மாதிரி தான் இருக்கு. அம்பேத்கர் அந்த பேச்சு வந்து திரித்து கூறுறாங்க, ஏஐ பண்ணியிருக்காங்க. யார் லோக்சபா டிவி பண்ணாங்க? அதாவது இந்த 50 வருஷத்துல மட்டுமே மரியாதை பெற்றிருக்கக்கூடிய ஒரு 80% மக்களுக்கு அம்பேத்கர் கடவுள் தான், அம்பேத்கர் ஃபேஷன் தான், அம்பேத்கர் ஒரு எமோஷன் தான். அதை டிமீன் பண்ணிட்டு அதுக்கு பேசாம கைலாசம் போயிருந்தாலும் உனக்கு இது கிடைச்சிருக்குமே அது கிடைச்சிருக்குமே சொல்றது வந்து இது வந்து ஒரு எகத்தாளம். கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடணும் நவம்பர் 26 அப்படின்னு அறிவிச்சதே மோடி அரசு தான். இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் அண்ணல் அம்பேத்கர்ன்ற பேச்சே இவங்க வாய்வுல வருது. ராமர் கோயில் முன்னாடி அதை ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைச்சாங்க. ஆனா என்னைக்கு அதோட பவர் அவங்களுக்கு புரிஞ்சுதோ நேரத்துக்கு தலைமையிலேயே தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதானிக்காக பாஜகவினர் உருண்டு பிறண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவது எதிர்க்கு. அப்போ பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வேற என்ன ஒரு நாடாளுமன்றத்தில் அவர் பேரை நீங்க உச்சரிக்க கூடாதுன்னு எப்படி நீங்க இந்த மாதிரி மோதிக்கு கூட சண்டை போட்டது இல்லையே. ஒரு பிஜேபி எம்பி வந்து காயமடைகிறாரு, ராகுல் காந்தி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், நாங்க இருந்தேன். இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவும் கொண்டு வரப்பட்டது. இவங்களுடைய ஒரு டென்யூர்லையும் இவங்க காமெடி பண்றது இவங்களுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். நீங்க அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்ராசிட்டியா இருக்குது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். நாடாளுமன்றத்தில் நீங்கள் பதவி ஏற்கும் போதே வந்து ஒரு முழக்கத்தை முன் வச்சிங்க, ஸ்டாப் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் தலித்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு சொல்லி. அது சமூக நீதிக்கான குரலாக இருந்துச்சு. இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் அம்பேத்கர் குறித்து பேசிய ஒரு பேச்சு அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இன்றைய சூழல்ல அம்பேத்கருக்கு நாங்கள் தான் மரியாதை செய்தோம், அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் பாஜக எழுப்புறாங்க. முதல்ல நாடாளுமன்றம் முதல் முறையா போயிருக்கிறீங்க, எப்படி இருக்கு அந்த அனுபவம்? இந்த சர்ச்சையை பத்தி எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து நாடாளுமன்றம் வந்து இந்த தடவை நடந்த இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தொடரை நான் பார்க்குறேன். ஏன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இங்கே நடந்திருக்கு. அதாவது வந்து முதல்ல இது ஆரம்பித்த உடனே அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வந்து இந்த அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று வந்து நம்ம அதானி மேலே வந்து ஒரு குற்ற பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதாவது ஒரு நபர் வந்து இந்தியா முழுவதும் குற்றவாளி என்று பல பேர் கூறிய போதும், அதுவும் சாதாரண குற்றவாளி அல்ல, அதாவது வந்து பொதுமக்களின் பணத்தை சுரண்டியவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே ஏற்படும் பொழுதும், அது மிக அப்பட்டமாக எல்லா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லையும் அந்த கம்பெனியோடைய எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் தெரிய வந்தாலும் கூட சர்வதேச பத்திரிகையாளர்கள், பத்திரிகைகள், ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய காங்க்ளோமரேட் எல்லாருமே சேர்ந்து கூட இவர் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு எக்கனாமிக் அஃபெண்டர்னு கூறிய போதும், இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டின் நீதிமன்றம் ஒன்று இவர் மேலே வந்து, இது வந்து பிரஸ் கிடையாது, நீதிமன்றம் குற்றவாளி இவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது கூட அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் மீது ஒரு என்கொயரி கூட நீங்க வைக்க வேண்டாம். ஆனா பேர் மினிமம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்ல அவருக்கு. எந்த குற்றச்சாட்டு நடந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது பேர் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. செபி அதை விசாரிக்கணும்னு சொன்னாங்க, செபியில விசாரிச்சாங்க. அவருக்கு இது வரைக்கும் எந்த நோட்டீஸும் போகல. அவர் வந்து எங்கேயுமே எந்த விதமான வாக்குமூலமும் கொடுக்கல. அப்படி ஒரு நோட்டீஸ் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவரை அரசாங்கம் ஏன் வந்து காப்பாத்துது? இதுதான் பிரைமரி கொஸ்டின். ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்க முதல் நாள் போகும்போது நாங்க அதானியை நீங்க சர்ச்சை செய்யணும்னு சொல்றோம். அப்போ கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க வந்து கோஷங்கள் எழுப்புறோம். அதை பார்த்துட்டு ஸ்பீக்கர் வந்து அட்ஜர்ன்டுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நாங்க போய் இதே மாதிரி
அவை ஆரம்பிக்குது. எழுந்து நின்னு அதானின்னு ஆரம்பிக்கிறோம். அங்கருந்து அட்ஜர்ன்டு வருது. அதாவது ஒரு அவை வந்து ஒத்தி வைக்கப்படுவது எப்போது என்றால், அந்த அவை வந்து நடக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது, கூச்சமும், குழப்பமும், அமளியும் நடக்கும்போது அவை பிசினஸ் நடக்க முடியாது. அப்ப பிசினஸ ஒத்தி வைப்பாங்க. நாங்க ஆன்றதுக்குள்ள நீங்க அட்ஜர்ன்ட்டீங்களே! சரி, எனக்கு இது புதுசா இருந்தது. எப்படி வந்து அட்ஜர்ன் பண்ணுவாங்க? எதுவுமே நம்ம வைக்கலையே, டிமாண்டே வைக்கலையே! அப்போ அந்த பேர் கூட அந்த பாராளுமன்றத்தில உச்சரிக்கப்படக்கூடாதுன்றதுல முழுமையான இதா இருக்காங்க. அதுக்கப்புறம் பல இடங்களில் அந்த அரசியலமைப்பு சட்டம் மீது ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனில் கூட எங்கேயாவது அவர் பேர் வந்ததுன்னா, இந்த பேர் வரக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, சரி அவை நடக்கணும், பிசினஸ் நடக்கணுன்றதுக்காக நாங்க வெளிய போயிட்டோம். வெளிய போய் இந்த போராட்டங்கள பண்ணோம். ஒரு நாளும் புதுவிதமான போராட்டங்கள் நாங்க செய்றோம். இந்த புதுவிதமான போராட்டங்களை செஞ்சு அத வந்து நாங்க வந்து அ அவைக்குள்ள வந்து மரியாதை அவையும் நடக்குது எல்லாம் நடக்குது. ஆனா எங்கேயுமே இந்த அதானி பேர் வரக்கூடாதுன்றதுல அரசாங்கம் பயங்கர என் பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு நாடு, இவ்வளோ பெரிய உலகத்திலேயே பெரிய 3வது பெரிய எக்கனாமின்னு சொல்றீங்க. இவ்வளோ ஜனத்தொகை, இவ்வளோ எல்லா வளங்களும் படைத்த நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு, ஒரு ஆள் முன்னாடி ஏன் இப்படி கூழ கும்பிடு போடுதுன்றது தான் என் கேள்வி. அப்போ இது வந்து இந்த நாட்டு மக்களின் மீது நடத்தப்படும் ஒரு அட்ராசிட்டியா தான் நான் பார்க்குறேன். அவர்களுக்கு செய்யப்படும் ஒரு அவமதிப்பா தான் நான் பார்க்குறேன். இல்ல இதுல ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ம். மகாராஷ்டிரா மாநில தேர்தல்ல நீங்க வேலை செஞ்சீங்க. ம். இப்ப அந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தல்ல பின்னணியில அதானி இருந்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது ம். உண்மையா? கண்டிப்பாக. நீங்க வந்து இன்னைக்கு இவங்க மாடல் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பொருளாதாரமும் அதானிக்கு சேனல் செய்யப்பட்டு, பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அங்கருந்து எடுக்குறாங்க. அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இன்னைக்கு கடைக்கோடி தொண்டர் ஆஃப் பிஜேபி வந்து ஃபண்ட் செய்யப்படுவது அதானியால். எலக்ஷன்ஸ் ஃபண்ட் செய்யப்படுவது அதானியால்ன்றது அப்பட்டமான ஒரு உண்மை. இல்ல ஒரு தொழிலதிபர் ஒரு கட்சிக்கு நிதி குடுக்குறாரு ம். அப்படின்ற அடிப்படையா அது? அப்படி மட்டும் இல்ல. அது ம். அவர் நேரடியா குடுக்கும் ம். நிதி. எவ்வளோ பணம் வந்து இன்டைரக்ட்டா போகும்? எவ்வளோ செலவுகள அதானியோடைய இதுலருந்து எடுத்துப்பாங்க? இது வந்து ஒரு என் சிம்பிள் கேள்வி. சரி, அப்போ பணம் உறவு இல்லன்னா, வேற என்ன உறவு? வேற என்ன பண்றாரு அவரு உங்களுக்காக? நாடாளுமன்றத்துல அவர் பேர நீங்க உச்சரிக்க கூடாதுன்னு எப்படி எப்படி நீங்க நிறுத்துவீங்க? இந்த மாரி மோதிக்கு கூட சண்டை போட்டது இல்லையே! இப்போ மோதிக்காக சண்டை போட்டிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். இல்ல அமித்ஷாக்காக சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்கிறேன். அதானிக்காக பாஜகவினர் உருண்டு பெரண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவது எதற்கு? அப்போ பணம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, வேற என்ன உறவு? என்ன காரணம்? எங்க ஊர்ல வந்து இந்த ஆ ஒரு இடத்துல 1 இன்ச் அந்த பக்கம் இல்லீகலா கட்டிட்டான்றதுக்காக ஈடி வரைக்கும் அனுப்புறீங்களே! அப்போ இவருக்கு ஒரு நோட்டீஸ் கூட குடுக்காததின் காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு உலக ஆச்சரியமா உங்களுக்கு தெரியலையா? நாடாளுமன்றம், ராஜ்யசபா, லாக்சபா இதுல எத்தன பேர் இருந்திருப்பாங்க? அண்ணல் அம்பேத்கர் உட்பட. அந்த இடத்திலேயே அவர் பேர் வரக்கூடாதுன்னா, நீங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த தடவ நடந்திருக்கு. அண்ணல் அம்பேத்கர் விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இத வந்து கொஞ்சம் நம்ம மிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அரசியலமைப்பு சட்டத்த பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் அண்ணல் அம்பேத்கர பத்தி ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஸோ, இந்த குளிர்கால கூட்டத்தொடரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தொடர். 2 விஷயம் நடந்திருக்கு. பாஜக வந்து 2 இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அதானி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இடத்துலயும், இந்த நாட்டின் சமூக நீதியை அவர்கள் எவ்வளவு வெறுக்கிறாங்கன்றதையும் 2 இடத்துலயும் வந்து அவங்க எக்ஸ்போஸ் செய்யப்பட்டார்கள்னு பார்க்குறேன். இல்ல கான்ஸ்டிடியூஷன் டே பத்தி பேசுனீங்க இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் டேவா கொண்டாடணும் நவம்பர் 26 அப்படின்னு அறிவிச்சதே மோடி அரசு தான். அதாவது ஆம், இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டியோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுல வந்து அவர் இன்னொரு விஷயத்த கொண்டாடினாரு. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் உட்கார வச்சு அவங்க கால்ல பாதத்தை கழுவி, அந்த பாதத்தை தொட்டு வணங்கி இவர்களெல்லாம் கும்பிடணும். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான இந்த தொழில் செய்றாங்க. தெய்வீக தொழில். இந்த தெய்வீக தொழில் நம்ம பாராட்டணும் அப்படின்லாம். அப் அப்படி பண்றதுடைய காரணமே என்னன்னா, நீ அங்கேயே தான் இருக்கணுன்றது தான்.
அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ இவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க, கொண்டாடுறதை விட்டுருங்க, எப்போ இவங்க பேசவே ஆரம்பிச்சாங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ல தான். இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான். இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் அண்ணல் அம்பேத்கர்ன்ற பேச்சே இவங்க வாய்க்குள்ள வருது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி கையில வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஆமா. காரணம்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. ராகுல் காந்தின்னு மட்டும் நான் சொல்ல வரல. இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு முன்னாடியே இந்த என்ஆர்சி, சிஏஏ மூவ்மெண்ட் நடக்கும்போதே, அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தான் இங்க வந்து போராட்டங்கள் நடக்குது. அவங்க அதை எப்படியா தட்டி கழிச்சிடலான்னு பார்த்தாங்க. அது ஈஸியா தள்ளி விட்டுறலான்னு பார்த்தாங்க. ராமர் கோயில் முன்னாடி அது ஒண்ணுமே ஆகாதுன்னு நெனச்சாங்க. ஆனா என்னைக்கு அதோட பவர் அவங்களுக்கு புரிஞ்சுதோ, நேரா தூக்கி தலை மேலயே தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டார்ல. இந்த வரைக்கும் இந்த 10 வருஷத்துல அவர் எங்கேனா அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியோ, இல்ல அதோடைய பெருமைய பத்தியோ பேசியிருப்பாரா? இல்ல அப்ப அம்பேத்கர் அந்த பேச்சு வந்து திரித்து கூறுறாங்க, ஏஐ பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? யார் லோக்சபா டிவியே ஏஐ பண்ணாங்க. இல்ல அமித்ஷா அவங்க தான் அப்படிதானே சொல்றாரு. அமித்ஷா அப்படி சொல்லுவாரு. அமித்ஷா எத வேணா சொல்லுவாரு. அம்பேத்கரையே அசிங்கமா பேசக்கூடிய அமித்ஷா எத வேணா பேசலாமே. சி அன்னைக்கு தெரிஞ்ச வன்மம் வந்து, நீங்க அந்த 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 ஒரு கோர்வையா பார்த்தாலும் சரி, அத தனியா எடுத்து பார்த்தாலும் சரி. அது ஒரு வன்மம். அது ரொம்ப நல்லா கிளியரா அது தெரியுது. ஒண்ணு அம்பேத்கர் மீது அண்ணல் அம்பேத்கர் மீது அவருக்கு இருக்கும் ஒரு வெறுப்பு. அது ரொம்ப அப்படியே கிளியரா அப்பட்டமா தெரிஞ்சது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு அண்ணல் அம்பேத்கரையும் ஹிந்து ஹிந்து மெஜாரிட்டின்னு நாங்க பேசுறோம். அதுதான் உண்மையான மெஜாரிட்டி. அதனால அவர் கோவப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. அடிப்படையிலேயே அவர்களுக்கு சமத்துவம் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அந்த சமத்துவத்தினால் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் குரல் கொடுக்குறாங்கன்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பேசுறாங்களே, யார் யார் இவங்கெல்லாம் யாரு? அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து அடிப்படையா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நினைக்கிறாங்க. அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அதனால எங்கேயாவது அவர் வந்து மட்டம் தட்ட வேண்டியது அவரையே அறியாமல் வரக்கூடிய விஷயம் அது. இல்ல அதாவது நீங்க இதுக்கு பதிலா கடவுள் பேர, பகவான் பேர இத்தன முறை சொல்லியிருந்தா கூட சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இப்ப அது வந்து எந்த வகையில நினைக்கிறீங்க அம்பேத்கர அதாவது சிறுமைப்படுத்துறதுன்னு? அது வந்து ஆம், இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு 80% மக்களுக்கு, அதாவது இந்த 50 வருஷத்துல மட்டுமே மரியாதை பெற்றிருக்கக்கூடிய ஒரு 80% மக்களுக்கு அம்பேத்கர் கடவுள்தான். அம்பேத்கர் கடவுள்தான். அம்பேத்கர் ஃபேஷன் தான். அம்பேத்கர் ஒரு எமோஷன் தான். அத நீங்க வந்து டிமீன் பண்றீங்கன்னா, அத டிமீன் பண்ணிட்டு, அதுக்கு பேசாம கைலாசம் போயிருந்தாலும் உனக்கு இது கிடைச்சிருக்குமே, அது கிடைச்சிருக்குமேன்னு சொல்றது வந்து, இது வந்து ஒரு எகத்தாளம். நீங்க நேரா திட்டினா கூட அது வேற விஷயம். இது ஒரு எகத்தாளம். இந்த எகத்தாளத்தை இந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா அது வந்து அவங்கள தட்டி விட்டுட்டு போயிற மாட்டாங்க. இல்ல ஆனா அடுத்த கட்டமா அந்த போராட்டத்துல வந்து ராகுல் காந்தி ஈடுபடும்போது, ஒரு பிஜேபி எம்பி வந்து காயமடைகிறாரு. ராகுல் காந்திய தகுதி நீக்கம் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. ராகுல் காந்தி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்தோ, இல்ல இத எதிர்பார்க்காதோ நாங்க கிடையாது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஏன்னா, நான் அங்க இருந்தேன். இதே மாதிரி பொறுமையாக வெளிய போய் நான் எங்க போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளுக்கு ஒரு விதானம். ஒரு ஒரு புது விதானத்த தான் நாங்க கையாண்டோம். ஒரு நாள் ரோஜா பூ குடுத்தோம். ஒரு நாள் வந்து எங்க டீ ஷர்ட் ஒரு மாரி போட்டோம். பை ஒரு நாள் போட்டோம். மாஸ்க் ஒரு நாள் போட்டோம். அதே மாதிரி அன்னைக்கு நடந்த போராட்டத்துல நாங்க வந்து அ அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ சிலையிலிருந்து அ கரகோஷங்களை எழுப்பி ஒரு ஊர்வலமாக வந்து நாங்க வழக்கமா நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படி போவோமோ, அந்த மாரி உள்ள லைனா வந்தோம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊர்வலம் அது. அப்படிப்பட்ட ஊர்வலத்த நான் பார்க்கல. அப்படி ஒரு ஊர்வலமா எல்லா எம்பிஎஸும் கிளம்பி வந்தாங்க. அப்போ அந்த நுழைவாயில் வந்து எங்களுக்கு ரொம்ப சின்னதான ஒரு நுழைவாயில் தான். மக்கர் துவார்ன்னு சொல்லுவாங்க. அது வழியா தான் நாங்க உள்ள போனோம். அந்த மக்கர் துவார்ல ஒரு 100லேருந்து 150 பிஜேபி எம்பிஸ் வந்து அந்த பாதையை அழைத்துக் கொண்டு நின்னுட்டாங்க. வழக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா, லோக்சபா உள்ள பார்லிமென்ட்டுக்குள்ள இந்த கட்டை இந்த மாரி விஷயம்லாம் அலோடு கிடையாது. பிளக்கார்ட் எடுக்கணும்னா கூட நாங்க வெறும் பேப்பர தான் புடிச்சிருப்போம்.
கார்டு தான் பிடிச்சிருக்கும். அன்னைக்கு லட்டியோடைய சேர்ந்த பிளக்கார்டுகள் வந்தது. எப்படி வந்தது? இவங்களுக்கு யாரு குடுத்தான்னு தெரியாது. அன்னைக்கு செக்யூரிட்டி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப நாடாளுமன்றத்துக்கு வெளியவும் அதுக்கு அனுமதி இல்லையா? அந்த ம், ம். பிளக்கார்ட்ஸ்க்கு? இல்ல, இல்ல. ஆ. உள்ள நீங்க அந்த மாரி கட்டையெல்லாம் எடுத்துட்டே போ முடியாது. ஏன்னா என்ன எது வேணா ஆகலாம்ல. ஸோ அந்த 100, 110 பேர் இந்த வாயில அடைத்து நிக்கும் பொழுது, திரு ராகுல் காந்தி தான் முன்னாடி போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "வழி விடுங்க, நாங்க உள்ள போணும்ன்ட்டு." உள்ள போக முடியாத இவங்க தடுத்து இடிக்கிறாங்க அவர். இப்படி கைய வச்சு பிளாக் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, அவர பிளாக் பண்ணும்பொழுது, என்னுடைய ஜனநாயக உரிமை, நான் உள்ள போறது. என் உடம்பில் சக்தி வரைக்கும் நான் உள்ள போறேன். அப்படின்னு அவர் முன்னாடி போகிறார். அவர் எந்த விதமான ஃபோர்ஸையோ, எந்த விதமான இதையோ இல்லாமல் அவரு முன்னாடி போறார். இப்படி நின்னுட்டு இருந்தவங்கள பிரிச்சு அப்படி முன்னாடி போகிறார். அவருடைய பாதையில தான் போறார். அந்த பாதையில போகும்போது, அவர் போய் அந்த பக்கம் போனதுக்கப்புறம், ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷம் கழிச்சு, இங்கேருந்து யாரையோ ஒருத்தர தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவர் உழவே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரு எங்கேயோ இருக்காரு, ராகுல் காந்தி எங்கேயோ இருக்காரு. அதுக்கும் வந்து ராகுல் காந்தி திரும்பி வந்து பார்க்குறாரு. அவர் யார்? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு வந்து கேட்குறாரு. அப்போ உடனே அந்த நிஷிகாந்த் துபேன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து, நீங்க இப்படி அவர தள்ளி விட்டுட்டீங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? நான் எங்க தள்ளி விட்டேன்? நான் நடுவுல தானே போனேன். அவங்க வேணா என்ன தள்ளியிருக்கலாம். நான் தள்ளல. அப்ப அவர்கிட்டயே கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி அங்க இருந்தாரு. அவர் இன்னொரு தள்ளி விட்டு அவர் மேல விழுந்து என் மேல விழுந்துட்டாங்க. ஆக்சுவலா அவர் மேல விழுந்தது பிஜேபி காரங்க தான். சாரங்கி அவர் பேர். ஆமா. அந்த சாரங்கி மேல விழுந்தது வந்து பிஜேபி காரங்க தான். ஒருவேளை அ வேணும்னே இழுத்து போட்டாலும் போட்டுருப்பாங்க. சொல்ல முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டீஸ்லாம் நெறைய உண்டு. ஆனா ராகுல் காந்தி அந்த மாரி ஆளும் கிடையாது. அதுக்கான தேவையும் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அப்பட்டமாக வெளியே வந்திருக்குன்றது தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல. இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல. ஆ 1 அதானி என்பது இவர்கள் உயிர். இந்த மந்திரவாதி கிளிக்குள்ள உயிர் இருக்கிற மாரி அதானிக்குள்ள தான் இவங்க உயிர்ன்றது கிளியரா வெளிய வந்துருச்சு. 2வது, அண்ணல் அம்பேத்கரையே அவர்கள் இப்படி பேசும் பொழுது, மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன மரியாதை கொடுப்பார் என்று என்னுடைய அம்பேத்கர் லண்டன்ல இந்து சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய. இல்ல அம்பேத்கர் லண்டன்ல படிச்ச இடத்த வந்து நாங்க தான் புனரமைச்சு, தீக்ஷா பூமி அப்படின்னு சொல்லி 5 இடங்கள வந்து தேர்ந்தெடுத்து, அந்த இடங்களெல்லாம் சிறப்பா நாங்க வந்து செய்திருக்கிறோம். அம்பேத்கருக்கு சிறப்பு செய்திருக்கிறோம். அதான் இந்த மாரி டிராமா எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனா இந்த மாரி அ அ இல்ல காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை இப்ப பேசுறாங்க. அவங்க அம்பேத்கரை எந்த விதமான துரோகங்கள்லாம் கடந்த காலத்துல செய்திருக்கிறாங்க. அவரு 52ல எலக்ஷன் நிக்கும்போது, 54ல எலக்ஷன் நிக்கும்போது தோற்கடிச்சது யாரு? அண்ணல் அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எழுதுவதற்கு சரியான ஒரு ஆள்னு கலெக்டிவாக முடிவு செய்ததும் காங்கிரஸ் தான். அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு அரசியல் பயணம் ஒண்ணு இருந்தது. அந்த அரசியல் பயணத்துல வந்தது தேர்தல். இப்போ ஃபெலிக்ஸும் நானும் நண்பர்கள் தான். உங்கள நான் ரொம்ப விரும்புறேன். நீங்க என்ன விரும்புறீங்க. ஆனா 2 பேரும் நம்ம எலக்ஷன்ல நிக்கிறோம்னா, நம்ம எலக்ஷன் நம்மளுடைய கொள்கைக்காக நம்ம முன்னாடி போவோமா மாட்டோம். அது தோல்வி, வெற்றி 2மே ஒண்ணு தான். நல்ல கொள்கையில வெற்றி பெறுறவங்க. அத போய் ஒரு எக்ஸாம்பிளா காட்டுனா, எந்த விதத்துல அது நியாயம்? இவர்களுடைய எண்ணமே என்னன்னா, இவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அண்ணல் அம்பேத்கர் வந்து எதையெல்லாம் எதிர்த்தார்களோ, அதெல்லாம் இவங்க தான். இல்ல அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவரு, இந்துத்துவாக்கு எதிரானவர்ன்றத காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. ஆனா காந்தியோடவே முரண்பாடு இருந்துச்சு அம்பேத்கருக்கு. அதை ஏன் பேச முரண்பாடுகள் மாட்றாங்க? இருந்தா தான் அது முரண்பாடுகள் இருப்பது தான் முக்கியம். முரண்பாடுகள் இல்லாமலே யாரும் வந்துர முடியாது. ஆனா, சமத்துவம் வேணுமா, ஆதிக்கம் வேணுமான்றதெல்லாம் விஷயம் கிடையாது. சமத்துவத்துல எப்படி வேணும்ன்றது தான் முரண்பாடு. அதுக்காக சமத்துவம் வேணுன்றவங்களையும், ஆதிக்கம் வேணுன்றவங்களையும் அந்த முரணையும், இந்த முரணையும் கம்பேர் பண்ணலாமா? இது முரணே கிடையாது. இது வந்து 180 டிகிரிஸ் ட்விஸ்ட் இது. இந்தியா எனும் சிந்தனைக்கே எதிர்மாறான சிந்தனை என்பது ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட சிந்தனை. அதனால தான் இவங்கள நம்ம ஒதுக்குறோம். இப்ப இவங்கள ஏன் நம்ம இவ்வளோ பேர் போராடுறோம் இவங்களுக்கு எதிர்த்தாப்புல? இவங்கள ஏன் நம்ம வந்து இவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம்னா, இந்த சிந்தனையே நம்மளுடைய இந்தியா எனும் ஒரு ஒரு சிந்தனைக்கு நேர் எதிர்மாறான சிந்தனை. இல்ல அவங்க அம்பேத்கரை கொண்டாடுறாங்க. அதுல எந்த எப்போ? தடையும் இல்லல்ல. அம்பேத்கர் அவர்களை இப்பதான் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. கொண்டாடல. அதுக்கான அட்டெம்ப்ட்ட பண்றாங்க அவ்வளவுதான். ஆனா அது வெளிய வந்துருச்சு. அந்த படத்துல வரா மாரி எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களேடா பாடி சோடான்ற மாரி தான் இருக்கு. கொண்டை மண்டை மேல கொண்டை இருக்கிற மாரி தான் கண்டுபிடிச்சிடுறாங்க.
இப்போ அமித்ஷா வந்து அழகா அன்னைக்கு பேசிட்டு போயிருக்கலாம். அந்த வார்த்தையை ஏன் விடணும்? அது வார்த்தை கூட கிடையாது. வார்த்தை கூட நம்ம ஏதோ ஏதோ திரும்பிருச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு கோர்வையான அழகான ஒரு பேராகிராஃப். ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. உதாரணம், அந்த டோனு, அவர் பேசின இது என்ன பெரிய அப்படிப்பட்ட டோனு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் தான் நிறைய மேடைகள்ல நான் சொல்லுவேன். இந்த சட்டை நான் இன்னைக்கு போட்டிருக்கிறேன்னா அது அண்ணல் அம்பேத்கர்னால தான். அப்படி வந்து பல கோடி மக்கள் இங்க இருக்காங்க. மெஜாரிட்டி மக்கள் அப்படிதான். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க வந்து இத சொல்லும்போது, அவங்க மனசுல இதுவரைக்கும் உங்கள நம்பிட்டே இருந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்காக கொடி தூக்கிட்டு போனவங்கலாம் நெறைய பேர் இப்பவும் கொடி தூக்கிட்டு போறாங்க. இப்போ நீங்க அண்ணல் அம்பேத்கர பத்தி இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஒரு முரண் ஏற்படுது அவங்களுக்குள்ள. இன்னைக்கு அத அவங்க ஃபேஸ் பண்றாங்க இந்தியால. இது பாஜகவுக்கு தான் பின்னடைவுன்றீங்க. கண்டிப்பாக. பாஜக மட்டுமல்ல, இந்த தேசியம், இல்ல இது வந்து நம்ம வந்து இந்து அப்படின்லாம் பேசிக்கிட்டு இந்த பெரும்பான்மை காங்கிரஸ் கட்சியும் தேசியம் பேசுறாங்கல்ல. அதாவது தேசியம் வேற, தேசியத்திற்காக இன்னொருத்தங்கள அமுக்குறது வேற. இந்த காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் தேசியம் பேசிக்கொண்டு இன்னொருத்தவங்களுடைய உரிமைகளை பறிக்கவில்லை. இவங்களுடைய தேசியம் எப்படின்னா, இவங்களுடைய தேசியம் என்பது இவருக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 ஃபால்ட் அது. ஃபால்ஸ் அனாலஜி அது. அத காட்டுவாங்க. ஆனா, அவங்க கிட்ட வாங்குற வேலை எப்படின்னா, இந்த தேசியத்துக்கு எதிரி யாருன்னு ஒரு வச்சிருப்பாங்க. தேசிய பற்று இருக்குல்ல, தேசிய பற்றுக்கு எதிரி யாரு? இஸ்லாம் அப்படின்னுவாங்க. அந்த 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 லிங்க்க நீங்க பிடிக்கணும். இது 2மே ஒண்ணும் கிடையாது. அதாவது தேசம் என்பது மனதால் ஏற்பட்டதுன்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசம் என்பது ஆதிக்கத்தினால் ஏற்படுவது தேசம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு ஒரு சிறிய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு சூழல் இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல நகைப்புக்குரியது என்ன இருக்கு? இங்க வந்து இல்ல அது நீங்க சாத்தியமா? அது நடக்குமா? இல்ல அவங்களுடைய பார்வையில அது என்னைக்குமே நடக்க போறது கிடையாது. அவங்களுடைய பார்வையில ஆம், ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்து ஒரு ஒரு 200 பேர் இறந்த போதும் அவர்களுக்கு எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் இருக்கிறார். இத்தனை 2 ஆண்டு காலம் மணிப்பூர் பற்றி எரியும் பொழுதும் கூட எந்த விதமான அத பத்தி பேசுறதோ, அத பத்தி அங்க இருக்க மக்களோட ஒரே டிமாண்ட் என்ன? அங்க இருக்க 2 தரப்பு மக்களுடைய ஒரே டிமாண்ட் வந்து சிஎம்ம மாத்துங்க. அதையும் மாத்தாம இவங்க இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆனால் அவர்களை பதவி விலக சொல்லி ஒத்தாயம் செய்ய வேண்டியது இந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயக கடமைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் அ டிமாண்ட். இட் ஹாஸ் டு பி கெப்ட். இப்ப இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவும் கொண்டு வரப்பட்டது. இப்ப அது பெரும்பான்மை இல்லாதனால கூட்டுக்குழுக்கு போயிருந்தாலும், அந்த மசோதாவை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பயங்கர காமெடி. அதாவது வந்து இவங்களுடைய ஒரு டென்யூர்லயும் இவங்க காமெடி பண்றது இவங்களுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாரி காமெடி பண்ணா தான் வந்து மத்தவங்க எல்லாம் அறிவு சார்ந்தவங்கலாம் அத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சு, அதுக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதல் குடுத்து, ராம்நாத் இது கோவிந்த் எல்லாமே காமெடின்றீங்களா? கண்டிப்பாக. ராம்நாத் கோவிந்தை வந்து ஒரு பப்பெட் மாரி தானே வச்சிருப்பாங்க. இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு பட்டியலினத்து சமுதாயத்திலிருந்து வரவரு அவர வந்து குடியரசுத் தலைவரா குடியரசுத் தலைவர் இருக்கட்டும். போட்டாங்கன்றதுக்காக, இவங்க பட்டியலினத்து சமுதாயம் கூட இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்களா? அது அவங்களுடைய கிம்மிக்கு. அவங்க எடுத்து வைக்கிற கிம்மிக். இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்களை மேல கொண்டு வந்துட்டோனே, அவங்கள வந்து இவங்க மதிக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இப்ப நம்ம ஊர்ல வந்து பெண்களை வந்து ஏதோ ஒரு லெவல்ல வச்சு சில செய்யுள் எழுதிட்டு அன்றாடம் அட்ராசிட்டி பண்றாங்கல்ல, அந்த அந்த கேஸ் தான் இவங்க. இவங்களுக்கு அதெல்லாம் எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வருடா வருடம் ஒரு டென்யூர்லயும் ஒரு காமெடி பண்றது இவங்களுக்கு கைவந்த கலை. ஃபர்ஸ்ட் டென்யூர்ல டிமானிட்டைசேஷன் ஒண்ணு பண்ணி, பாதி இந்தியாவ ஒழிச்சாங்க. கருப்பு பணத்த தூக்குறேன். எப்படி தூக்குறேன்? ரூ. 500 நோட்டு தூக்கு. நம்ம பழைய தமிழ் படத்துல வந்த டயலாக் அப்படியே புடிச்சு, அப்படியே அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இதுதான் அவருடைய அறிவுத்திறன். 2வது டென்யூர்ல அதே மாரி என்ஆர்சி, சிஏஏ தேவையில்லாத யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்கன்ற மாரி.
என்ஆர்சிசிஏ பிளாட்ஃபார்ம்கிலையும் பஸ் ஸ்டாண்டில் தூங்குற 2 பேர் டாக்குமெண்ட் கொடுன்னு அவன் என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறான்? நடக்கிற காரியமா? இதை வேற வேலை இல்லையா? சென்சஸை பண்ணுங்க, ஏன்னா அதை பண்ண மாட்றாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் விவசாயிகள் லாஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அவங்கள 1.5 வருஷம் அலக்கழிச்சது. இந்த மாதிரி அறிவு மிகுதியாக நிரம்பி வழியும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ இது மாதிரி தான் வந்து இந்த ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன். இந்த ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன் என்பது, அதாவது அவங்க அதுக்கு முன்னாடி தான் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் பேசும்போது எந்த ஸ்பீக்கர்னு தெரியல, ரொம்ப அழகா சில கமெண்ட்ஸ் சொன்னார். காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இத்தனை தடவை மாற்றிட்டாங்க, அமெண்ட் பண்ணிட்டாங்க, அது இவ்வளோ பெரிய குற்றம் அல்லவா அப்படின்னாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆர்டிகிள் இருக்குது. அது அமெண்ட் ஆனாதான் அது அரசியலமைப்பு சட்டம், இல்லைன்னா அது ஒரு டெட் டாக்குமெண்ட் தான். அது இட் இஸ் a லிவிங் டாக்குமெண்ட். அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் அப்படி பேசிட்டு அடுத்த நாளே இவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அடுத்த நாள் எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்னா, அரசியலமைப்பு சட்டத்தையே தலைகீழாக புரட்டி போடும் ஒரு அமெண்ட்மெண்ட். எந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் உரிமைகளையும் பவர்ஸையும் ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியும் கொடுக்குதோ அதையே திருப்புறாங்க. இல்ல அது இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போனாலுமே கூட அது வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு தானே பேசுறாங்க. அதுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவை, ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் தேவை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்ராசிட்டியா இருக்குது. அது எப்படி இவங்களால அப்படி திங்க் பண்ண முடியுதுன்னே தெரியல. எந்த கோர்ட்டும் இதை அலோவ் பண்ண போறது கிடையாது. கேசவானந்த பாரதி கேஸ்ல சொன்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா உடைக்கிற அதுல ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெடரலிசம். கம்ப்ளீட்டா உடைக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. எதுக்குன்னா, அப்பதான் ஃபெலிக்ஸும் சசிகாந்தும் உட்காந்து இதை பத்தி 1 மாசம் பேசுவாங்க. மீதி வேலையெல்லாம் நம்ம பார்க்கலான்றதான் அவங்க எண்ணம். வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்துக்குலாம் நீங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? காசு சேமிக்கிறோன்னு சொல்றது. அது அவங்க டிமானிட்டைசேஷன் சொன்னாங்கல்ல, கருப்பு பணத்தை ஒழிப்போம். எப்படி ஒழிப்போம்? ₹500 நோட்டை தூக்கு மாதிரிதான். நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சதுக்கு பிறகும் கூட சில மாநில தேர்தல்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலயும் கூட குறிப்பா மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்குது. இன்னும் சில மாநிலங்கள்ல. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடையுதா? இல்ல அதே நிலையில இருக்கா? ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு பெரிய அளவுல பேசப்பட்டது அந்த யாத்திரை. ஆனா அவரால காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 100 சீட்டுக்கு தான் நின்றுருக்காங்க அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நான் அதை வந்து ரொம்ப நெகட்டிவாலாம் பார்க்கல. பல பேர் அதை நம்ம நெகட்டிவா கூட பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி, நல்ல விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 சீட்டுன்றது வந்து எந்த சூழ்நிலையில வாங்கணுன்றதான் நம்ம பார்க்கணும். எந்த சூழ்நிலையில வாங்கணும்னா, அயோத்தியா மந்திர் வந்தா எல்லாமே அவுட்டுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு, கையில ஒரு பைசா இல்லாம, எந்த விதமான வாய்ஸும் இல்லாம, வெறும் எங்களுடைய காடருடைய சக்தியிலே நாங்க வந்து இந்த எலெக்ஷன் நடத்தினோம். அப்போ அந்த எலெக்ஷன்ல 100 எங்களுக்கு வந்தது வந்து, அது நாங்க சின்ன நம்பராவே பார்க்கல. 2வது, இன்னைக்கு நடந்த இந்த தேர்தல்கள் எல்லாம் தோல்விகளுக்கு ஸ்பெசிஃபிக் காரணங்கள் உண்டு. அத நாங்க அந்த டிராபேக்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ஜெயிச்ச கர்நாடகா, தெலுங்கானால கூட நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தான் சந்திக்க வேண்டிய தோல்வியை சந்திக்கவில்லை. கர்நாடகால எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நாங்க எதிர்பார்த்த லெவல் வேற, அதை விட கொஞ்சம் கம்மியா வந்தது. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களில், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மேலேயும் வந்திருக்கு. ஸோ ஒரு எலெக்ஷன்னா அந்த இதெல்லாம் இட்ஸ் நம்பர் கேம் கூட உண்டு. ஒரு ரெபல் ஜாஸ்தியா நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு போயிடலாம். அதனால பிஜேபி வந்து மேலே போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்கன்றது அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஹரியானா எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா 19% நாங்கள் ஜாஸ்தியாக ஓட்டு வாங்கியிருக்கோம் போன வருஷத்தோட. 3% ஜாஸ்தியாக வாங்கினா அது வந்து வேவ்னு சொல்லுவோம். இங்கே இதோட 19% நாங்கள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம். ஆனால் அது ஒரு 90 அசம்பிளி ஸ்டேட் இருக்கிற ஒரு சீட் இருக்கிற ஒரு எலெக்ஷன். 10 சீட் இப்படி அப்படி போனால் அரசாங்கம் போயிடும். இந்த இடத்துல சில இடங்களில் சில ரெபல்கள், சில வேற கூழ்குத்தெல்லாம் இருக்குது. அதனால தோல்வியை சேர வேண்டியது. மகாராஷ்டிரா எலெக்ஷன் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய எலெக்ஷன். அதில் வந்து ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வந்து கிரவுண்டில் ஆயிருக்கு. அது எதனால ஆயிருக்குன்றதை நாங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து இவிஎம் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தியரி இருந்தாலுமே கூட,
ஆர்கனைசேஷனலி கீழே என்னவோ நடந்திருக்கு. 2வது வந்து ஏகப்பட்ட மாதிரியான பணம் பட்டுவாடா ஆயிருக்கு. இதுல எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேக்டர் ப்ளே ஆயிருக்கு. அது கூடிய சீக்கிரமே நாங்க அனலைஸ் பண்ணி அந்த கேப்ப நாங்க பிரிட்ஜ் பண்ணிடுவோம். நாடாளுமன்றத்துல உங்களுடைய குரல் ஒலிக்கிறது ஒரு பக்கம். உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்குன்னு சில திட்டங்கள வச்சிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுது? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மத்திய அமைச்சர்கள், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சந்திச்சு பேசி, இன்னும் நம்ம தொகுதியோட பல விஷயங்கள சொல்லிட்டு வரேன். முன்னாடி ரயில்வே சம்பந்தப்பட்ட மந்திரிய சந்தித்து நான் ஒரு 3 லெட்டர் குடுத்துருக்கேன். அத அவரு பரிசீலிச்சு நெறைய விஷயங்கள் செய்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து செய்ய துவங்கியாச்சு. அந்த வேலைகள்லாம் ஆயிட்டுருக்கு. அது இல்லாம மருத்துவம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நெறைய பண்ணி குடுத்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய தொகுதியில மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 70 லட்சத்துக்கு மக்களுக்கு வந்து மருத்துவ சர்ஜரி செய்றதுக்கான சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஃபண்ட போய் அங்க ஃபைட் பண்ணி வாங்கி குடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அ தொகுதியில முன்னாடி போயிட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர்டா பண்ணக்கூடிய சில வேலைகள்லாம் இன்னும் இருக்குது. நான் வர நாட்கள்ல அத செய்வேன். நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஃபெலிக்ஸ்.